இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவன் துரோகி என்று சொல்லி. 3.5 வருடங்களாக இயேசுவுக்கு சிஷ்யனாயிருந்தான். அப்போஸ்தலர்கள் 12 பேரில் இவனும் ஒருவன். இவனிடத்தில் ஆண்டவர் பணப்பைய கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு முக்கியமானவன். பணப்பைய கொடுத்து அவன் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், செட்டில் பண்ணுவான். ஆனா இப்பொழுதோ அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் துரோகம் பண்ணிட்டான். துரோகியான யூதாஸ் காரியத். எப்போ துரோகம் பண்ணா? 3.5 வருஷத்துல தான். ஆரம்பத்தில் அவன் துரோகம் பண்ணல, 3.5 வருஷத்துல, அதாவது அவர் சாக போற நேரத்துல. எப்படி துரோகம் பண்ணா? காட்டி கொடுத்து துரோகம் பண்ணான். அருமையானே, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள். ஜனக்கூட்டம் இல்லாத இடத்தில் அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். இயேசுவோ 11 அப்போஸ்தலரோட கூட இருந்தால் அவன் உத்தமமான ஒரு அப்போஸ்தல் மாதிரியே இருந்திருப்பான். ஜனங்கள் இருந்தாலும் உத்தமமான ஒரு அப்போஸ்தல் மாதிரி காட்சியளிச்சுப்பான். ஆனா எங்க காட்டி கொடுத்தானா? ஜனக்கூட்டம் இல்லாத இடத்தில் அவரை காட்டி கொடுத்தான். அருமையானே, இன்றைக்கும் ஆவிக்கிற உலகத்திலே அநேகர் தேவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் துரோகம் பண்ணான். முதல்ல ஆண்டவருக்காக எல்லாரும் வைராக்கியம் வந்தது போல இவன் வைராக்கியம் வந்தான். அன்பு குறையும் போது தாங்க துரோகமே பண்ணுவாங்க. ஆண்டவர் மேல யாருக்கு அன்பு குறைவுதோ அவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரு ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல தான் தப்பு பண்றாங்க. எப்ப தப்பு பண்றாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல உத்தமமா இருப்பாங்க. ஆண்டவரே, நான் உமக்காக தான் வாழ்றேன், ஆண்டவரே உம்மோடு இருப்பதை தான் நான் விரும்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னவங்க தான். ஆனால் நாளாக 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 அவர் மேல இருந்த அன்பு குறைந்தது நிமித்தமாக அவர்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. அருமையானே, அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமா இருந்தோமோ அதே மாதிரி வைராக்கியம் உள்ளவங்களா இருக்க பார்க்கணுங்க. இப்ப துரோகிகளா மாறிட்டாங்க. அநேகர் துரோகிகளா மாறிட்டாங்களே. விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரரும் சரி துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க? ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல தப்பு பண்றாங்க. ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல. ஜனக்கூட்டம் இருந்தா இந்த பூனையும் பால் குடிக்குமோ அப்படின்னு சொல்லத்தக்கதான அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல தான் அவரை காட்டி கொடுக்கும்படி தவறு செய்வார்கள்.